ஹாய். எங்கடா எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? அப்போட ஸ்கூட்டர் கீழே பார்த்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. எல்லாம் ரூமில் இருக்காங்க. சம்திங் ராங். போடா. டேய் என்னடா? டேய் டேய் இன்னும் 16 ரவுண்ட் இருக்குல்ல? என்னடா? அப்புறம் உன் மாமனார் என்ன சொல்றாரு? மார்க் ஷீட்லாம் கேட்டாரா? டேய் தெரிஞ்ச பொண்ணு தானடா சொன்னேன். அப்புறம் என்னாச்சு? ஏன் தப்புடா. என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். எனக்கு அவளை பிடிச்சிருந்தது. அவளுக்கு என்ன? அம்மா கிட்ட சொன்னேன். நான் தான் அப்பா கிட்ட வீட்டுக்கு போய் கேட்கலான்னு சொன்னேன். எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு தான் நினச்சேன். நான் யோசிக்கல அவங்க வீட்டில் எப்படி நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன எதுவுமே யோசிக்கல. அவளை விட 20,000 ரூபாய் அதிகமாக வாங்குறேன்டா. அவளை பற்றி கூட நான் வருத்தப்படல. இந்த வீட்டையும் உங்கள் எல்லாரையும் சொந்தமாக நினச்சி வர பொண்ணு தான்டா எனக்கு வேணும். அவள் அதை சொல்லியிருக்கணும், சொல்லலை. அவன் எனக்கு வேணாண்டா. அப்பாவை வருத்தப்பட வச்சுட்டேன். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா எனக்கு. நான் ஸ்மார்ட்லாம் இல்லைடா. இதுக்கு மேலே ஒரு பெரிய வேலைலாம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டில் எல்லாமே என்னால் சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு என்னால் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். இன்னைக்கு அவரை வருத்தப்பட வச்சிட்டேன். டேய் நீ என்ன அப்பாவுக்கு உயிர்றா, உனக்கு தெரியும்ல? தப்பாயிடுச்சுடா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீயும் அப்பவும் அப்பாவுக்கு செய்வீங்கல்ல? சி பைத்தியமாய் பேசாத. ஒன்றும் ஆகலை. மா ஒன்றும் இல்லைல்ல? நான் ஓகேடா, எனக்கு ஒன்றும் இல்லை. ஹரிஷ் தான் பயங்கர அப்செட் ஆயிட்டான். எங்களால் அவனுக்கு அவமானம். யூஸ்வலாக ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் இன்னைக்கு முதல் தடவை அவரால் தான். நான் இன்னும் நல்ல பொசிஷனில் இருந்திருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஹரிஷ் வருத்தப்பட்டிருக்க வேண்டான்னு சொன்னார். கொஞ்சம் போய் பேசேன். அப்பாவோட கொஞ்சம் போய் பேசுறியா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ரொம்ப இளக்காரமா பேசிட்டாங்க. எனக்கு கூட பயங்கர கோவம் வந்தது. ஆனால் நான் ஒன்றும் பேசல. அப்பாவோட கொஞ்சம் போய் பேசுறியா? வா வருண், உட்கார். சொல்லு, உங்க அம்மா அனுப்பிச்சாங்களா? உங்களை பார்த்துக்க நான் இருக்கேன்டா. என்னை பத்தி கவலைப்படாத. இன்னைக்கு நடந்தது மறந்துருங்கப்பா. அவங்க யார்? இன்னைக்கு என்னடா ஆச்சு அப்படி? அவங்க என்ன அப்படி தப்பா சொல்லிட்டாங்க? அவங்க பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில் அவங்க அப்படி சொல்றாங்க. வெல், they are entitled to their opinion. இதை விட ஒரு நல்ல வேலையில் இருக்கிற மாப்பிள்ளை வேணும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதை தவிர 3 பசங்க இருக்கிற அந்த ஃப்ளாட்ல அவங்க பொண்ணு வந்து எப்படி இருக்க முடியும்னு கேட்டாங்க. கரெக்ட் தானே? இதில் அவங்க மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆனா அதுக்காக நான் என்ன குறைவா இட போட போறதில்ல, புரியுதா? I am who I am. 3 பசங்களை நல்லவங்கள வளர்த்துருக்கேன். அந்த பெருமை என்ன பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிடலாமா? இவ்வளவுதான். என்னால இன்னும் சிங்கப்பூர் கூட்டிட்டு போக முடியல. ஷோ, யாருக்கு வேணும் சிங்கப்பூர்? அதை சொல்லிதான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நம்பாத அவரை, நம்பாத. வருண், ஹரிஷ் ஏதாவது வருத்தப்பட்டு உட்காந்துருக்க போறான். பாவம், போ அவங்கிட்ட போய் ஏதாவது பேசு. எல்லாரும் சாப்பிடுவாங்க.
ஹரிஷ் ஹரிஷ் அப்பா அம்மா 3 பேரும் ஒருத்தர் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அழகாக பேசினாங்க. அவங்களால தான் எல்லாமே, அவங்க தான் எல்லாமே. நான் உங்களுக்காக என்ன செஞ்சுருக்கேன்? இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அப்பா, இந்த வீட்டில் 10 வருஷமாக எதுவுமே மாறலன்னு நான் இப்போ வரைக்கும் கவனிக்கலன்னா அது உங்களால். டைனிங் டேபிள் காலு கீழே இருக்கிற கொத்த பேப்பர் அப்படியே தான் இருக்குது. சோஃபா, ஸ்கூட்டர் எல்லாம் அப்படியே. ஹரிஷ், இது என்கிட்ட இருந்து உனக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக. MBA நல்லா படி. நீ தான் எங்களுக்கு வழிகாட்டி. அப்பா.